எல்லாருக்கும் தெரிந்த பாடல். நீங்கள் வந்து ரொம்ப அடிக்கடி ஒவ்வொரு ஆண்டுலையும் பல நிகழ்வுகளில் நீங்கள் எல்லாருமே நம்ம எல்லாருமே அதை பாடிட்டு இருக்கிறோம். எந்த மொழியில் நீங்கள் வந்து இந்த சாதனை பார்த்தீங்கன்னாலும் இந்த ஒரு பாடல் தான் உலகத்திலேயே அதிகமாக பாடப்படுகிற பாடல்னு வருது. எது? இங்கிலீஷில் ஹாப்பி பர்த்டே டு யூ. இது ஏன் எல்லாராலையும் பாடப்படுது அப்படின்னா இதற்கு 3 காரணங்கள். ஒன்று, அதனுடைய குறுகிய அளவு. இரண்டாவது, எளிமையான மொழி. இன்னொன்று, எளிமையான ராகம். இது வந்து இங்கிலீஷ் பேசுகிறவங்க இங்கிலீஷ் நாட்டில் அவங்களுடைய மொழின்றனால அவங்க உருவாக்கின பாடல். இது எளிமையான மொழியில் இருக்கிறனால இங்கிலீஷ் ரொம்ப உலகம் முழுக்க பரவி இருக்கிறனால எல்லாரும் பயன்படுத்துகிறோம். பெரிய தவறு இல்லை. ஆனால் உலகத்தின் தொன்மையான மொழி மூத்த இனம்னு சொல்கிற தமிழுக்கு நம்ம மொழியில் பிறந்தநாள் வாழ்த்து பாடல் ஒன்று இல்லையே. இன்னும் இப்போ கூட சமீபத்தில் 1-2 பேர் உருவாக்கியிருக்காங்க. சில பாடல்களுக்கு பாடல் ரொம்ப நீளமாக இருக்குது. எல்லா வரிகளும் குழந்தைகளுக்கு விளங்குமா, அவங்க பாடுறாங்களான்னு எனக்கு தெரியல. நம்ம வந்து அதை யூடியூப்பில் அதை போட விட்டுட்டு நம்ம வந்து கேக் வைக்கிறது பெரிய விஷயம் இல்லை. எல்லாரும் பாடணும். ஏன்னா என் மொழியில் நான் பாடலைன்னா அப்புறம் எப்படி? அப்போ எல்லா குழந்தைகளும் பாடணும்னா எளிமையாக இருக்கணும், சொற்கள் எளிமையான ராகமாக இருக்கணும், குறுகின அளவில் இருக்கணும். நம்ம அப்படியே ஒன்று பண்ணக்கூடாதுன்னு சிந்தித்தோம். அதனுடைய விளைவில் இந்த தமிழ் பிறந்தநாள் வாழ்த்து பாடல். இப்போ குழந்தைகள் மூலமாக இந்த பாடலை நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள். இது என்னுடைய யூடியூப் சேனல்லே இருக்குது. உங்களுடைய வீடுகளில், உங்களுடைய கூடுகைகளில், எங்கெங்கெல்லாம் பிறந்தநாள் வாழ்த்து தமிழர்கள் கூடுகிற இடங்களில் தமிழ் பிள்ளைகளுக்கு நடக்கிறோம், அங்கே இதை நீங்கள் பாட முயற்சி செய்யுங்க. அதுக்கு பிறகு இங்கிலீஷில் கூட பாடிக்கலாம். என் மொழி என் இனம் என் பாடல் அப்படின்னு நம்ம பாடலாம். கேளுங்க. இந்த குழந்தைகள்லாம் ரொம்ப அழகாக, இவ்வளோ அழகான தமிழில் ஒரு பேப்பரே இல்லாமல் இவ்வளோ அழகாக பாடியிருக்காங்க. அவங்க பாடின அந்த தத்தித்தா தூதுதி அதை படிக்கும்போதே நம்ம பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதை படித்து பார்க்கும்போதே. ஆனால் அது அவ்வளோ பாடலை அழகாக, ரொம்ப அழகாக வரிசைகளை பாடியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு இந்த மாதிரி அழகாக தமிழ் பாடல்களை நம்மளுக்கு இவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த குழந்தைங்க பாடின பாடலில் உங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா பாடலுமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். அதில் உங்களுக்கு பிடிச்ச பாடல் ஏதாவது இருந்தால் அவங்க திரும்ப அதை பாட விரும்புகிறாங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடல் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், அவங்க திரும்ப அந்த பாட்டை பாட விரும்புகிறாங்க. ஒன் மோர், எல்லா பாட்டுமா? ஏதாவது ஒரு பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். தத்தித்தா தூதி. ஓகே, தத்தித்தா தூதி உங்களுக்காக அவங்க பாட போறாங்க.
இவங்க பாடுற இந்த பாடலை கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வரிகள் வரும். உங்களால் முடியும்னா நீங்களும் அதுங்களோட சேர்ந்து பாடுங்களாம், ஆடலாம். ஸோ உங்களுக்கு எப்படி அந்த பாட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டான்ஸ் ஆடுற விருப்பம் இருக்கவங்க ஆடலாம். ஓகேங்களா? டான்ஸ் ஆடுறீங்களா தம்பி? அப்பா அங்கே அப்படியே ஆடுற மாதிரி நீனும் ஆடு. தருண் ஆடுறியா? போ. அவங்க பண்றத அப்படியே பண்ணு நீ. ஆமா. நீ பண்ணுவியா? அக்கா பண்ண மாதிரி பண்ணுங்க. போங்க. சரி.